இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையாக நினைவு கூறப்படுகின்றது, சிறப்பிக்கப்படுகின்றது. சகோதரி பவுஸ்டினாவுக்கு ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தின் உருவத்தை வெளிக்காட்டி அவர் வழியாக மக்களை அழைத்து அவருடைய இறை இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து வாழ நினைத்ததை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அங்கீகரித்து அந்த சகோதரிக்கும் 2000ஆம் ஆண்டிலே புனிதர் பட்டமும் கொடுத்து இந்த இறை பாஸ்கு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாட சிறப்பித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையானவர் போற்றி அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றாத எதிர்நோக்குடன் நம்பிக்கையுடன் நாம் வாழுகின்றோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்க பெற்று வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். நம்பிக்கை கொண்டுள்ள நாம் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லண்ணா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உயிர்ப்பின் மீது இருக்கிற நம்பிக்கையை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஏன் பேதுருவே மிக அருமையாக சொல்லுகின்றார், இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்க்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் தாண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாலே நாம் பலப்படுத்தப்படுவோம், பலப்படுத்த வேண்டும் என்று நன்றி கூறி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். உயிர் தாண்டவர் எம்மாவூஸ் சீடர்களோடு நடந்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். உயிர்த்த பிற்பாடு பெண்களுக்கு தோன்றி, என்னை பற்றி கொள்ளாதீர்கள், உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு செல்லுகின்றேன் என்று அவர்களுக்கு வலியுறுத்தி அங்கே சென்று அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பூட்டி அறையிலே பதுங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு நடுவே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உயிர்த்திருக்கிறார். பலிப்பொருள் ஆனவரே நமக்கு பலியிடுகின்றவராகவும் இருந்தார். அவரே அந்த பலியை ஏற்று அந்த பலியின் விலையான தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். உயிர்த்த பிற்பாடு அந்த சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகின்றார். சென்ற வாரமே உங்களுக்கு சொன்னேன், சமாதானம் என்ற இந்த வார்த்தை மூல வார்த்தை ஷலோம். ஷலோம் என்ற ஒரு வார்த்தை சமாதானம் என்பது மட்டுமல்ல, சண்டை இல்லாத ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல, அல்லது அமைதியான நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல, அதற்கு மேலான ஒரு அர்த்தம், ஆற்றல் இதற்கு இருக்கிறது. அதோடு சேர்ந்து எதையும் சந்திக்கின்ற படைப்பு திறன், எந்த மதிலையும் தாண்டக்கூடிய ஆற்றல் தான் இந்த சமாதானம் நமக்கு தருகின்றது. அன்புக்குரியவர்களே, சமாதானம் என்பது, ஷலோம் என்பது சமாதானம், அமைதி, ஆற்றல், ஆனந்தம், மன நிறைவு எல்லாம் அடங்கியது. அந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகின்ற பொழுது தோமா அங்கே இல்லை, மீண்டும் இயேசு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் சவால் விட்டிருக்கின்றார், நான் நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் இருந்த காயத்தில் என் விரலை இட்டு கைகளில் இருக்கிற காயங்களை தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் சொல்லுகின்றார். இயேசு அந்த சவாலை மேற்று அவருக்கு காட்சி கொடுத்து தன் கைகளை காட்டுகின்றார், அவரை திடப்படுத்துகின்றார். அவருடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையாக மாறுகிறது. ஆண்டவரே என் தேவனே, என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை பற்றி கொள்ளுகின்றார்.
ஏறக்குறைய 5000 மைல்கள் தொலைவில் இருக்கின்ற கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து, அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், ஜெட் விமானம் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, அல்லது போர் விமானம் கிடையாது. ஒருவேளை ஒரு கட்டுமர தோணியிலே வந்திருப்பார். எத்தனை நாள் கடல் மீது கடந்து வந்தாரும் தெரியவில்லை. அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து கால்நடையாக தென்னிந்தியாவின் பல பகுதிகளை சந்தித்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற அளவிற்கு அவர் இடம் பெறுகின்றார். அவருடைய அந்த ஐயப்பாடு அவருக்கு ஆற்றளிக்கின்ற மருந்தாக மாறுகின்றது. ஐயம் கொண்டதால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஐயம் இருந்தால், பயம் இருந்தால் கவலைப்படாதீர்கள், அவநம்பிக்கை இருந்தால் கவலைப்படாதீர்கள். அதை ஆண்டவரிடம் கொள்ளுங்கள், அவரிடம் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பின் காலத்திலே நம்முடைய பயங்களை, நம்முடைய அச்சங்களை, நம்முடைய அவநம்பிக்கைகளை, பெருகி கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கை காலகட்டத்திலே உயிர்த்து அவருடைய வல்லமையால் நம்மை நிரப்ப திடப்படுத்த கேட்போம். நம்மையும் தோமையாரை போன்று வலுப்படுத்த கேட்போம். எந்த ஒரு கிறிஸ்துவ சமூகமும், எந்த ஒரு பங்கும், எந்த ஒரு அன்பியமும், எந்த ஒரு குடும்பமும் மறக்க கூடாத ஒரு அற்புதமான வாசம். எவ்வாறு உயிர்ப்பின் வல்லமையால் நிரப்பப்பட்ட கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக லூக்கா இந்த வார்த்தைகளிலே படைக்கின்றார். அது ஒன்றே வரலாற்றுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. கண்டிப்பாக உயிர்த்த ஆண்டவர் அவர்களை திடப்படுத்திய பிற்பாடு அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. இன்னும் அவர்கள் வேட்டையாடப்பட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். ரோமாபுரி பேரரசினால், யூத பெரியவர்களால், சட்ட வல்லுநர்களால் எங்கே இயேசுவினுடைய மதத்தை வைத்து யூத மதத்தை அழித்து விடுவார்களோ என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் செய்த 4 காரியங்களை மிக அருமையாக லூக்கா எடுத்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். அவர்கள் ஒருவரை மன்னித்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையிலே வாழ்ந்தார்கள். அதுதான் முதல் அடையாளம். அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். இது தானா சேர்ந்த கூட்டமோ அல்லது காசு கொடுத்த கூட்டமோ அல்லது கோஷம் போடுகின்ற கூட்டம் அல்ல, மாறாக உறவின் வலையால் பின்னப்பட்ட ஒரு கூட்டம். ஒருவர் ஒரு அன்பு செய்யுங்கள், உங்கள் அன்பினால் நீங்கள் என் சீடர்கள் என்று அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். சோ முதல் அடையாளம், உயிர்த்த மக்களாக வாழ்கின்றவர்களுக்கு முதல் அடையாளம், அவர்கள் ஒன்று கூடினார்கள், ஒன்றாக இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் திருப்பாடல்களை பாடி ஜெபித்தார்கள், சங்கீதங்களை ஜெபித்தார்கள். ஜெபம் அவருடைய வாழ்க்கையினுடைய காலையினுடைய திறவுகோலாகவும் மானுடைய பூட்டாகவும் இருந்தது. அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள், சங்கீதங்களை பாடி ஜெபித்தார்கள். ஜெபம் அவர்களுக்கு உயிர் நாடியாக இருந்தது. மூன்றாவது, அவர்கள் அப்பத்தை பிட்டு பகிர்ந்தார்கள், நற்கரணையை கொண்டாடினார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்த மிக முக்கியமான செயல் அதுதான். அந்த நற்கரணை தான் அவர்களுடைய வாழ்வினுடைய ஆரம்பமும் முடிவுமாக இருந்தது. என் நினைவாக இதை செய்யுங்கள் என் ஆண்டவர் சொன்னதை அவர்கள் அந்த அன்பின் சமூகத்திலே செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கும் அதே வாய்ப்பு தரப்படுகிறது ஒவ்வொரு திருப்பதியும். 4வதாக, தங்களிலே இல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக நிலப்புலங்களையும் பிற உடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தார்கள். இல்லாதவர்களோடு தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது ஒரு சோசியலிஸ்ட் சமூகமாக இருந்தது. உண்மையான இறையாட்சி அங்கேதான் இருந்தது. இந்த 4 அடையாளங்கள் தான் உயிர்த்த மக்களுடைய அடையாளங்கள். இந்த அடையாளம் நமக்கு இருக்கிறதா? உங்களில் இருக்கின்ற அவநம்பிக்கைகள், பயங்கள், அச்சங்கள் நீங்கி உண்மையான சமாதானத்தால் நீங்கள் நிரப்ப பெற்று ஆண்டவரோடு ஜபத்தில் இணைந்திருந்து ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நற்கருணையிலே பங்கு பெற்று அதன் வல்லமையான நிரப்ப பெற்று பகிர்வதிலே நாம் ஆனந்தம் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.